குட் மார்னிங். நெக்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ஃப்ரூட் கன்காக்ஷன் நம்மளுக்கு நல்லா ரெடி ஆகிடுது. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ராதிங்காக இருக்குது. இப்போ நான் வந்து அந்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்தேன். இது வந்து ஒரு 15 லிட்டர்ஸ் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குவா ஃப்ரூட்ஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி மேலே புள்ளி விழுந்தது, ஓவர் ரைப்பன் குவாஸு, ஓவர் ரைப்பன் பனானா பீல்ஸு, அப்புறம் வாழைப்பூ, அதாவது எதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட எக்ஸஸாக இருக்கோ, நம்ம இல்லை சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ரைப்பானால் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதெல்லாம் வந்து நான் வந்து இதில் போட்டு, இதில் வந்து வெல்லம் ஈயம் கரைசலும் போட்டு ஃபெர்மெண்ட் பண்ணியிருக்கு. இது இப்போ நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஃபில்டர் பண்ணி செடிங்களுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணலாம். அதே மாதிரி நம்ம தண்ணி கொடுக்கச்ச அதுலேயும் கலந்து வேர்க்கும் கொடுக்கலாம். இது வந்து எக்ஸலண்ட் பிளான்ட் நியூட்ரியன்ட். இது ஒன்று வந்து இந்த ஃப்ரூட்ஸில் இருக்கிற ஃப்ரக்டோஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து ஃபெர்மெண்ட் ஆனதில் வந்து உங்களுக்கு வந்து அது நல்ல க்ரோத் ப்ரமோட்டராக இருக்கும். செகண்ட் வந்து பனானா, வாழைப்பூ, அதிலெல்லாம் பொட்டாசியம்னா ரொம்ப ஜாஸ்தி, ஸோ கால்சியம் ஜாஸ்தி. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்போ ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த பூ பிடிக்கிற சமயத்தில், பிஞ்சு பிடிக்கிற சமயத்தில், பிஞ்சு உதிராமல், பூக்கள் நல்லா உதிராமல் அதிகமாக பிடிக்க, அதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நான் வந்து இப்போ வந்து ஒரு பேட்ச் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு சின்ன கண்டெய்னரில் போட்டதை வந்து ஃபில்டர் பண்ணிட்டேன். இது இப்போ இதையும் வந்து அப்படியே ஃபில்டர் பண்ணிவிட்டு இதுலேயே ஆட் பண்ணிவிடுவேன். இதனோட ஸ்க்ரேப்ஸ் தான் இதில் இருக்குது. இது மேலேயே நான் வந்து இப்போ அரிசி களைஞ்ச தண்ணியை கொடுத்துருக்கேன். நான் இப்போ ஃபார்முக்கு எடுத்துன்னு போயிடுவேன். இப்போ இந்த ஃபில்டர் கன்காக்ஷன்லாம் நான் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணதை வந்து எப்பப்போ ஸ்ப்ரே பண்ணுறனோ, எப்பப்போ ட்ரிப்பில் கொடுக்குறனோ அப்போ வந்து யூஸ் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி ஸ்க்ரேப்ஸ், ஏன்னா அதில் இப்போ எந்த நியூட்ரியன்ட் இருக்குது அது எல்லாமே லீச் அவுட் ஆகிருக்கும். இஎம்மில் வந்து இருக்கிற எல்லா மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் அதை வந்து டைஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த வாட்டர் தான் வந்து நல்லா ரிச்சாக இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரேப்ஸும் நான் யூஸ் பண்ணிவிடுவேன். ஒரு ஃபார்முக்கு எடுத்துன்னு போயிட்டு ஒரு செடியிலேருந்து ஒரு 1 அடி 2 அடி தள்ளி ஒரு குட்டி பள்ளம் வச்சு அதில் இந்த ஸ்க்ரேப்ஸை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மூடி வச்சுருவேன். ஸோ அப்போ அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே மக்கி கீழே கொஞ்சம் ஏரியல் ரூட்ஸ்க்கெல்லாம் வந்து உரமாயிடும். ஸோ இது வந்து நம்ம ஃபார்முக்கு மட்டும் இல்லை, நான் ஹோம் கார்டனுக்கு யூஸ் பண்ணுறேன். சில பேருக்கு வந்து மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் பேருக்கு கொடுக்குறேன். ஏன்னா இது நம்ம ஃபார்முக்குன்னு பண்ணுறோம். ஸோ அதனால் டெஃபினட்டாக இது வந்து மாடி தோட்டத்துக்கும் நல்ல நியூட்ரியண்ட்டாக தான் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இது ஃபில்டர் பண்ணிட்டோன்னா அப்புறம் நெக்ஸ்ட் பேட்ச் இப்போ குவா இல்லை, பனானாவும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ரைப்பனாக வைக்கிற அளவுக்கு என்கிட்ட இல்லை. இப்போ எல்லாமே வந்து ஓரளவுக்கு சேல்ஸ் ஆகிடுது. வாழைப்பூ வந்து இப்போ போடல, எல்லாமே கன்சியூம் பண்ணிடுறோம். அதனால் இப்போ நெக்ஸ்ட்டு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் ஒரு 1-2 பூ அந்த மாதிரி எடுத்து வச்சு இதில் போடணும். நெக்ஸ்ட் பேட்ச் தயாரிக்கணும். ஏன்னா இது கன்சிஸ்டண்ட்டாக என்கிட்ட இருக்கும். Since it's an excellent nutrient to plants. Thank you.